வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நம்மத்தில் இருந்து பெரிய காரியங்களை செய்தருள்வாராக. ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நாம் என்றும் பாடி துதித்திடுவோம். என் நேசரேசுவை நாம் என்றும் பாடி துதித்திடுவோம். போர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில், போர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நாம் என்றும் ஏற்றி புகழ்ந்திடுவோம். என் நேசரேசுவை நாம் என்றும் ஏற்றி புகழ்ந்திடுவோம். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாளாதே. ஆற்றின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆற்றின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நாம் என்றும் போற்றி புகழ்ந்திடுவோம். நம் நேசரேசுவை நாம் என்றும் போற்றி புகழ்ந்திடுவோம். ஆய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நாம் என்றும் ஏற்றி புகழ்ந்திடுவோம். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி புகழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்துவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு
செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. ஆமென். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. Hallelujah. 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 ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாயம் விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த பாடலை பாடுவோம். நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய உள்ளங்களிலே ஆனந்த துதி ஒலியின் சத்தத்தை ஆண்டவரின் நாட்களை கேட்க பண்ணுவார். தேசமெங்கிலும் நாம் மோசமான செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த காலை வேளையில உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் உங்கள் செவிகளிலும் ஆண்டவர் ஆனந்த துதி ஒலியை உண்டாக்க அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை கைகளை தட்டி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் வந்த பலவிதமான இன்னல்கள் நெருக்கங்கள் மாறட்டும், மாறாக ஆனந்த துதி ஒலி எங்கள் வாழ்க்கையில கேட்கட்டும், எங்கள் வீடுகளிலே கேட்கட்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும்,
ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்நாதர், போற்றிய பாதம் தரிப்போம். அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். போற்றும் தேவன் நல் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். நீரெந்தன் ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்தர் மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்களை கர்த்தர் ஆற்றுவார். ஆரோக்கியத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் தந்தருளுவார். தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற காயங்கள் என்ன, உங்கள் வாழ்க்கையில இருக்கின்ற தடைகள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி தேவனை ஆராதிக்கின்ற துதியின் சத்தத்தை உங்கள் வீடுகளிலே முழங்க பண்ணுவார். மறுபடியும் அந்த அடியை சேர்ந்து பாடி ஆறாத காயங்கள் ஆறட்டும், ஆரோக்கியம் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும். ஆண்டவரே, அநாதி தேவனாகிய நீர் எங்களுக்கு உதவி செய்தல்லும் என்று சொல்லி உற்சாகமாக எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது அற்புதம் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். போற்றிய தேற்றும் நல்நாதர், போற்றிய பாதம் தரிப்போம். அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கன்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம் என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மானிழலில், கன்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கன்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மானிழலில், கன்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கன்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கர்ச்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும், கர்ச்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும், ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மானிழலில், கன்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கன்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். உங்கள் வீடுகளிலே ரட்சிப்பின் கீதங்களையும் மகிழ்ச்சியின் சப்தங்களையும் தேவனுக்கு ஏறெடுத்து அவரை பாடி, அவரை மகிமைப்படுத்தி, அவரை ஆராதனை செய்கின்ற வேளையில நீங்கள் கிறிஸ்துவின் அடைக்கலத்திற்குள்ளாக இருப்பீர்கள். சிலுவையின் நிழலிற்குள்ளாக இருப்பீர்கள். கன்மலையின் வெடிப்பிற்குள்ளாக நீங்கள் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் புகலிடத்திலாக நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே கர்ச்சிக்கும் சிங்கங்கள் வந்தாலும், ஓநாயின் கூட்டங்கள் வந்தாலும், ஆராதிக்கின்ற உங்கள் வீடுகளிலே, மந்தைகளாகிய ஜனங்களாகிய உங்கள் நடுவிலே சிங்கங்களும் ஓநாய்களும் கொள்ளை நோய்களும் உங்களை நெருங்கவே முடியாது. பாடுவோம் ஹல்லேலூயா. ரட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சப்தங்களும், ரட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சப்தங்களும், கார்மேக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். கார்மேக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். நான் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மானிழலில், கன்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கன்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும். தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும். ஆசையில் ஜெபித்திடும், அதற்கென்றே வாழ்ந்திடும், யாருக்கும் கலக்கமில்லை. ஆசையில் ஜெபித்திடும், அதற்கென்றே வாழ்ந்திடும், யாருக்கும் கலக்கமில்லை. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவை
வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. பொல்லானின் பொறாமைகள் மறைவான சதி பலவும் உங்களை தாக்க முடியாது. பொல்லாதவரின் பொறாமைகள், அவர்கள் மறைவாய் தீட்டுகின்ற சாத்தானின் சதி பலங்கள் உங்களை தொட முடியாது. ஏனென்று சொன்னால் வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தினில அவர் வரைபடமாக தேவன் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். பாடுவோமா? பொல்லானின் பொறாமைகளும் மறைவான சதி பலவும். பாடுவோம். பொல்லானின் பொறாமைகளும் மறைவான சதி பலவும் வல்லோரின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. வல்லோரின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. நான் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. நான் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. சொல்லுவோம். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா 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 உன்னதத்தில் ஓசன்னா. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஓசன்னா ராஜராஜனே மகிமை 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 ராஜராஜனுக்கே. ஹல்லேலூயா மகிமை 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 ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். மகிமை ராஜராஜனே சொல்லுவோம். ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா சந்தோஷத்தோடு. ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா. உம்மை உயர்த்திடுவோம் உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். ஓசன்னா ராஜராஜனே மகிமை செலுத்துவோம். மகிமை 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 ராஜராஜனுக்கே. உமக்கே சகல கன மகிமை 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 ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர். மகிமை ராஜராஜனே. Hallelujah. Praise the Lord. மட்டுமாய் கர்த்தர் நம்மோடு இருந்தபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு ஆராதனை செய்து தேவனை மகிமைப்படுத்தினபடினாலே கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. 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 கரங்களை உயர்த்தி Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆமென். கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் என்றும் பரிசுத்தர், கர்த்தர் என்றும் பரிசுத்தர், கர்த்தர் என்றும் பரிசுத்தர், கர்த்தர் என்றும் பரிசுத்தர். Hallelujah. 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 Hallelujah.
Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. பரிசுத்தமும் அன்பும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, பாடின பாடலை கர்த்தர் ஆசீர்வதித்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு செய்த ஆராதனையை நீர் ஏற்றுக்கொண்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். சகல கனத்தையும் மகிமையையும் துதியையும் எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்திருக்கிறோம் ஆண்டவரே. துதி பலிகளை ஏற்று நீர் மகிமைப்பட்டு ஆசீர்வதிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்துள்ள பகுதியிலே கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆசையாய் ஆர்வமாய் நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்தும். பரலோகத்திலிருந்து வருகின்ற தேவனுடைய சத்தம் நம்முடைய ஆவிக்கும் ஆத்துமா சரீரத்திற்கும் விடுதலை கொண்டு வரும். ஆகவே ஆண்டவர் நம்மோடு இடைப்படும்படி ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பாகம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15:26 வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களோடு கூட இருந்து பேசுவார் என்ற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு இப்படியாக எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இவைகளை முன்னிட்டு
அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறதை இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை முன்னிட்டு சபை விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை, சம்பவங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்தார். பரிகரித்தல் என்பதற்கு அர்த்தம் அழித்தல் எனப்படும். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மரித்து அதோடு கூட அவர் மாண்டு போகவில்லை. மாறாக மரணத்தினின்று அவர் மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிரோடு கூட எழுந்தபடினாலே மரணம் அவரை ஜெயிக்க முடியவில்லை. மாறாக மரணத்தை இயேசு கிறிஸ்து ஜெயித்தது மட்டுமல்ல, அதை அழித்தார். மனுஷனுடைய வாழ்க்கையிலே, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, உலகத்தாருடைய வாழ்க்கையிலும் சரி, மரணம் என்னென்ன செய்யும், அதற்கு முடிவு என்ன, அதை மேற்கொள்ளும் வழி என்ன அப்படிங்கிறதை குறித்து நாட்களை சற்று நேரம் நாம் தியானிக்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 29வது வசனம். 7:29. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவனோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார். போதும். ஆண்டவர் இழந்து போன தூதர்களுக்கு பதிலாக மனுக்குலத்தை உண்டாக்கின பொழுது, மனுஷனை உண்டாக்கின பொழுது, அவனை ஆண்டவர் செம்மையானவனாக உண்டாக்கினார். அவனை பெர்ஃபெக்டாக உண்டாக்கினார். முழு நிறைவான, குறையில்லாத, எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு மனிதனை அவர் செம்மையாக உண்டாக்கினார். வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது மனிதனை அவர் உண்டாக்கினதற்கு, செம்மை என்பதற்கு ஒரு அர்த்தம் ஆங்கில விதத்தில் upright அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்றால் ஆண்டவர் மனிதனை நேராக நிற்கிறவனாக, வளைந்து கொடுக்காதவனாக, நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு வீரமுள்ளவனாக ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். அப்படின்றால் அவன் தேவனுக்கு மாத்திரமே அவன் வளைந்து கொடுக்க வேண்டும். மனிதன் தேவனுடைய சத்தத்திற்கு மாத்திரமே கீழ்ப்படிய வேண்டும். அவன் மற்ற எதற்கும் அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிறதை உணர்த்தும் பொருட்டாக ஆண்டவர் மனுஷனை நிமிர்ந்த ஒரு நேரான, ஒரு செம்மையான, முழு நிறைவான ஒரு மனுஷனாக
ஆண்டவர் மனுஷனாகிய ஆதாமை உண்டாக்கினார். ஆனால் வேதம் சொல்கின்றது அந்த ஆதாமோ பிரசங்கி 7:29 சொல்கின்றது, அவன் அநேக உபாய தந்திரங்களை அவன் தேடிக்கொண்டான். அவனே அவன் உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டதாக வேதத்திலே வாசிக்கின்றான். அவன் தந்திரமுள்ள ஒரு சுபாவத்திற்கு நேராக அவன் வந்துவிட்டான். உபாய தந்திரம் என்று சொன்னால் டாக்டிக்கல் ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டிக்கல் ட்ரிக் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஒரு பயங்கரமான தந்திரம் உள்ள, ஒரு திருக்குள்ள, ஒரு மோசமான இருதயம் உள்ள ஒரு மனுஷனாக அவன் மாறிவிட்டான். ஆண்டவர் படைத்தது செம்மையாக உண்டாக்கினார். நேராக நிமிர்ந்த ஒரு மனமுள்ளவனாக ஆண்டவர் மனுஷனாகிய ஆதாமை உண்டாக்கினார். அவனோ உபாய தந்திரத்திற்கு இடம் கொடுத்து தந்திரமுள்ள ஒரு மனுஷனாக மாறி போனார். ஆகவே தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக நமக்கு சொல்கின்றது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. இவன் தந்திரமுள்ள ஒரு மனுஷனாக மாறி போனபடினால இவன் தந்திரமாய் கிரியை செய்கிறதை ஒரு ஜீவன் அறிந்து கொண்டிருந்தது. அதை உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டே இருந்தது. அது எந்த ஜீவன் என்று சொன்னால் சர்ப்பம். வேதம் சொல்கின்றது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. நம்முடைய தேசத்திலே நரிக்கு தான் தந்திரம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நரி தந்திரம் என்று சொல்கிறோம். ஆனால் வேதம் இங்கே அதை விட சொல்கின்றது, சர்ப்பம் மிகுந்த தந்திரம் உள்ளதாக இருந்தது. ஆகவே அந்த தந்திரமுள்ள மிருகமும் தந்திரமுள்ள மனுஷனும் ஒன்றாக சேர்ந்து கொண்டார்கள். என்றைக்குமே பிசாசு ஒரு மனிதனை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், பிசாசின் குணம் எந்த மனுஷனுக்குள் இருக்கிறதோ, ஏமாற்று, திருட்டு, பொய், வஞ்சனை, தந்திரம், இப்பேற்பட்ட அசுத்த கிரியைகளை எந்த மனுஷன் செய்கிறானோ அவனிடத்தில் சொல்லிக் கொள்ளவே வேண்டாம். சர்ப்பமாகிய சாத்தான் அவன் தன்னுடைய ஆள் என்று அது எண்ணி அவனுக்கு உள்ளே உட்புகுந்து கொள்ளும். அதே போலதான் இந்த தந்திரமாய் மாறின இந்த மனுஷனுக்குள்ளாக மனுஷனை ஏமாற்றும்படியாக தந்திரம் உள்ள ஜீவனாகிய சர்ப்பம் ஆதாமை வஞ்சித்தது. அடுத்தபடியாக நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆதியாகமம் 2:7, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். முதலாவது ஆண்டவர் மனுஷனை செம்மையானவனாக, upright man, perfect man, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக உண்டாக்கினார். இரண்டாவதாக மனுஷனை ஆண்டவர் ஜீவ ஆத்மாவாக உண்டாக்கினார். the living soul. அவனுக்கு எவர்லாஸ்டிங் லைஃபை ஆண்டவர் கொடுத்து அவனை நிரந்தரமாக வாழத்தக்க ஒரு ஜீவ ஆத்மாவை அவனுக்கு கொடுத்தார். பரமாத்மா நம்முடைய ஆண்டவராகிய பிதா, அவர்தான் பரமாத்மா. அல்லேலூயா.
அந்த பரமாத்மா தான் உண்டாக்கின மனுஷனுக்கு தன்னுடைய ஜீவனை ஊதி அவனை ஜீவாத்மாவாக மாற்றினார். ஏதோ ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்து செத்து போக வேண்டும் என்று மனுஷனை அவர் உண்டாக்கவில்லை. அவன் ஜீவ காலம் எல்லாம் உலகம் இருக்கின்ற வரைக்கும் அவன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு தான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். அதைத்தான் ஜீவ சுவாசத்தை ஊதினார் ஆண்டவர். எந்த சுவாசம்? வெறுமனே ஒரு சுவாசம் அல்ல. ஆண்டவர் மனுஷனுக்குள்ளே கொடுத்தது ஆண்டவருடைய சுவாசம். அது ஜீவ சுவாசம். மனுஷனுக்குள்ளாக இருக்கின்றது தேவன் தந்த ஜீவ சுவாசம். ஆகவே அது சாகும்படியாக ஆண்டவர் கொடுக்கவில்லை. தேவனை போல அவன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி ஜீவாத்மாவாக அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த தந்திரமுள்ள மனுஷன் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆதியாகமம் 3:17-18 படி அவன் தந்திரமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தான். தேவனுடைய பிள்ளைகளை, தந்திரமாய் கிரியை செய்யக்கூடாது. உங்களுடைய உள்ளம், நம்முடைய இருதயம் தந்திரமுள்ள இருதயமாக இருக்குமானால், தந்திரமாய் வஞ்சனையாய் நீங்கள் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வீர்களானால், நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவனால் உண்டாக்கப்பட்டதற்கு நீங்கள் ஆண்டவருக்கு துரோகம் செய்கிறீர்கள் சொல்லி அர்த்தம். மாறாக தந்திரமுள்ள பிசாசுக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து விற்று போட்டிருக்கிறீர்கள் சொல்லி அர்த்தம். ஆகவே தந்திரமாய் வாழக்கூடாது, தந்திரமாய் கிரியை செய்யக்கூடாது, நயவஞ்சகமாய் வாழக்கூடாது. எல்லாவற்றிலும் நாம் வெளிப்படையாய் உண்மையாய் இருப்போமானால் தேவன் நம்மை செம்மையானவன் என்று பார்த்து கொண்டே இருப்பான். ஜீவாத்மாவாக உண்டாக்கப்பட்ட இந்த ஆதாம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளுக்கு இடம் கொடுத்தான். அவன், வேதம் சொல்கின்றது, அவன் அகால மரணம் அடைந்தான். அல்லேலூயா. ஒரு 80 ஆண்டு வாழ வேண்டிய ஒரு மனுஷன் 10 ஆண்டு மட்டும், 15 ஆண்டு மட்டும், 30 ஆண்டு மட்டும் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன சொல்வார்கள்? அகால மரணம் அடைந்தான் என்று சொல்வார்கள். வாழ வேண்டிய வயதிலே வாழாமல் மரித்து போனான் என்று சொல்வார்கள். அது போலதான் வாழ வேண்டிய வயதிலே கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து ஆதாம் அகால மரணம் அடைந்தான். ஆண்டவர் அவனுக்கு சொன்னது என்ன? இரண்டாவது அதிகாரம் ஆதியாகமம் 2:17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ எல்லா கனியையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீ சாவாய் என்று சொன்னார். சாவு எப்படி வரும், மரணம் எந்த ரூபத்தில் வரும் என்கிறதையும் சொன்னார். என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், நான் கொடுத்த நிபந்தனைகளுக்கு நீ செவி சாய்க்காமல், நீ உன் மனது வாழ்ந்தபடி, பிசாசு சொல்கிறபடி நீ வாழ்வாயானால் நீ செத்து போவாய் என்று சொன்னார். அதே போல இந்த மதியெட்ட மனுஷன் தந்திரமாய் மாறி தந்திரமுள்ள சர்ப்பத்தோடு அவன் இணைந்து கொண்டு தேவனை விட்டு அவன் பின்வாங்கினான். அன்றைக்கு அவன் மரணம் அடைந்தான், அகால மரணம் அடைந்தான்.
அவன் மரணம் அடைந்த அன்றிலிருந்து இன்று வரை எந்த ஒரு மனிதனையும் மரணம் விட்டு வைத்ததாகவோ இல்லாவிட்டால் எந்த ஒரு மனுஷனையாவது மரணம் மறந்து விட்டு போனதாகவோ சரித்திரம் இல்லை. ஏனோக்கு எலியா தவிர ஏனோக்கு மரணமடையாமல் அவன் தேவனோடு அவன் போய் சேர்ந்தான். அவன் ஏனோக்கு தேவனோடு பூமியில சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் காணப்படாமல் போனான். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். மரணமடையாமல் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோ எலியா கர்த்தருக்காக வல்லமையான ஊழியம் செய்தார். பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் பரமன் ஆண்டவருக்கு பயபக்தியாக ஊழியம் செய்தார். ஆகவே அவரும் மரிக்காமல் பரலோகத்திலிருந்து ஃபயர் சாரியட் அக்கினி ரதம் வந்து அவனை அழைத்துக் கொண்டு போனது. மரணிக்காமல் மரணத்தை ருசி பார்க்காமல் அவன் பரலோகத்திற்கு போனான். அவர்கள் 2 பேரை தவிர இதுவரைக்கும் யாரும் மரிக்காமல் இருந்ததில்லை. எல்லாரும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஆதாமுக்குள் மரித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆதாமுக்குள் ஒவ்வொரு நாளும் மனித குலம் மரணித்துக் கொண்டே இருக்கின்றது. மரணம் மனுஷனை கட்டி பிடித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த மரணத்திற்கு இன்று வரை யாரும் தடை சட்டம் போட்டதே கிடையாது. இந்த மரணத்தை யாரும் தடுத்து நிறுத்தினது கிடையவே கிடையாது. மனுஷன் எல்லாவற்றிற்கும் மருந்து கண்டுபிடித்திருக்கிறான். ஆனால் அவன் மரணத்திற்கு மாத்திரம் ஒரு மருந்து கண்டுபிடித்து மனுஷனை உயிரோடு வைப்பதற்கு அவனால் இந்த நாள் வரைக்கும் முடியவில்லையே. இனிமேல் முடியும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயம் முடியாது. ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ அதை தவறி செய்யும் நாளிலே நீ சாகவே சாவாய். அது யாரும் மறுக்க முடியாத ஒரு நிலைமையை, ஒரு தண்டனையை ஆண்டவர் மனிதனுக்கு அவர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 15:26 சொல்கிறது படி, மரணம் என்பது மனுஷனுக்கு ஒரு சத்துரு. மரணம் என்பது மனுஷனுக்கு ஒரு கொடிய சாத்தா. அது வேதம் சொல்கின்றது. மரணம் என்பது மனுஷனுக்கு கடைசி சத்துரு. கடைசியிலே தான் இந்த மரணம் என்கிற சத்துரு வருகிறான். மனுஷனுக்கு முதலாவது சத்துரு என்ன? உலகம். உலகத்தை ரட்சிக்கப்பட்ட கர்த்தரின் பிள்ளைகள் ஜெயிக்கிறார்கள். இரண்டாவது மாம்சம். மாம்சத்தின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் மாம்சத்தை ஜெயிக்கிறார்கள். மூன்றாவதாக பிசாசு. மனிதனுக்கு மூன்றாவது எதிரி பிசாசு. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே பூமிக்கு வந்தார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கர்த்தரின் பிள்ளைகளை பிசாசுகளை துரத்துகிறார்கள், வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார்கள். ஆகவே பிசாசையும் நாம் ஜெயித்திருக்கிறோம். மனித குலம் ஜெயித்திருக்கின்றது. ஹல்லேலூயா. அதற்கு அடுத்தபடியாக 4வது வரிசையிலே வருகின்றது மரணம். இந்த மரணத்தை இன்று வரைக்கும் யாரும் ஜெயித்ததில்லை, யாரும் ஜெயிக்கவும் முடியாது என்று வேதம் சொல்கின்றது. ஆனால் எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, எபேசியர் 3வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம் எபேசியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். எபேசியர் 1:9. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின் படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய
சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. கூட்டப்பட வேண்டும் என்று நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மரணம் ஆதாம் தொடங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் கோர தாண்டவமானது. இந்த மரணத்தின் அகோர பிடியில ஜனங்கள் மாண்டு மாண்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருந்தார்கள். அந்த மரண ஓலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக காலங்கள் நிறைவேற வேண்டும் என்று பிதாவானவர் காத்துக் கொண்டிருந்தார். ஏற்ற காலம் வந்த பொழுது, காலங்கள் நிறைவேறும் பொழுது இந்த மரணத்தை ஜெயிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் நம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். பூமிக்கு அனுப்பி எபேசியர் 2:14 வாசிக்கின்ற பொழுது, எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம், எப்படியெனில் எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருக்கிறதாயும் ஒன்றாகி பகையாக நிற்கிற பிரிவினையை நடுச்சுவராக. சரி, ஓகே. சாரி, இன்னொரு வசனம் இருக்கும். பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்க, இயேசு கிறிஸ்துவும் அதே மாம்சமும் இரத்தமும் உடையவராகி பூமிக்கு வந்து அவர் தம்முடைய இரத்தத்தை மனுக்குலத்திற்காக சிந்தி தன்னுடைய மரணத்தினாலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்மாவை மரணத்திற்குள் உட்படுத்தி தன்னை மரணத்திற்கு பலியாக ஒப்புக் கொடுத்து, ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்து அவர்கள் மரணத்தை கொண்டிருக்கிறார்களே, இந்த மரணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவும் அதே போல நம்மை போலவே அவர் மாம்சமும் இரத்தமும் உடைய ஒரு மனுஷனாக பூமிக்கு வந்து அவர் மனுஷனை போல வாழ்ந்து ஊழியம் செய்து கடைசியிலே அவர் தன்னுடைய சரீரத்தை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து மரணத்திற்குள் பிரவேசித்து 3 நாள் இரவு பகலும் அவர் மரணத்திலே அவர் எழுந்து 3வது நாள் உயிரோடு எழும்பி மரணத்தை அவர் ஜெயித்து மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கின்றது, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம், ஆண்டவர் அவரே மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோலை உடையவர். ஆமென். வாசியுங்கள். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் மரணித்து தன்னுடைய ஜீவனை மரணத்திற்குள்ளாக ஊற்றி சத்ருவை அழித்து மரணத்தை பரிகரித்து ஆதாம் செய்த அந்த மகா பெரிய தவறை ஆண்டவர் தன்மேல் ஏற்றிக்கொண்டு ஆதாமின் குலத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்து மரணத்தை அவர் பரிகரித்தார். ஹல்லேலூயா. மரணத்தை பரிகரித்து மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை அவர் கையிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கின்றது, முந்தின மனுஷனாகிய ஆதாம் பூமியில் இருந்து உண்டானவன். 1 கொரிந்தியர் 15:47 வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15:47. கொரிந்தியர் 15வது அதிகாரம் 47வது வசனம் இப்படியாய் சொல்கின்றது, முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன்
இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அந்த முதல் ஆதாம் பாவம் செய்து மனுக்குலத்திற்கு மரணத்தை சம்பாதித்து கொடுத்தான். எவ்வளவு பெரிய பரிதாபம் பாருங்க. ஒரே ஒரு மனிதனாகி ஆதாம் செய்த பாவத்தினாலே கோடான கோடி மனுக்குலம் எல்லாமே அந்த ஒரே ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக இன்றைக்கு மரணத்தின் பிடியிலே சிக்கி மாண்டு அழிந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்கின்றது 1 கொரிந்தியர் 15:47, முந்தின மனுஷன் பூமியில் இருந்து அவன் வெறும் மண். ஆனால் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். 45 இப்படியாய் சொல்கின்றது, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, முந்தின மனுஷனாகிய ஆதாம் மனுக்குலத்திற்கு சாபத்தை விட்டு வைத்து போனான், பாவத்தை விட்டு வைத்து போனான், மரணத்தை வைத்து விட்டு போனான். அதை பரிகரிக்கும்படியாக இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவர் மண்ணிலிருந்து உண்டாகாமல் அவர் பின்னிலிருந்து வந்தார். அவர் பாவத்திலிருந்து உண்டாகாமல் பரிசுத்த ஆவியினாலே உண்டானார். அவர் மரணிக்கும்படியாக அவர் வராமல் மரணத்தை ஜெயித்து முழு மனுக்குலத்திற்கும் மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவர் அனைவரையும் உயிர்ப்பிக்கும்படியாக வந்தார். வேதம் சொல்கின்றது 1 கொரிந்தியர் 15:22 நான் வாசிக்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 15:22, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறோம். ஒரு மனுஷன் மரிக்கிறான் என்று சொன்னால் அன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், முற்பிதாவாகிய முதல் மனுஷனாகிய ஆதாம் செய்த பாவம் இன்றைக்கு இந்த மனுஷன் மரித்தான். ஆதாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அதே போல இந்த மனுஷனும் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறோம். எவ்வளவு பெரிய மனுஷனானாலும் மரித்தே ஆக வேண்டும். வேதம் சொல்கின்றது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் அல்லவா, அதுபோல இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் உயிரோடு எழுந்திருக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வேதம் சொல்கின்றது, இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் மாதிரியை வைத்து விட்டு போனார். யோவான் சுவிசேஷம் 13:15 படிக்கின்ற பொழுது அவரே எல்லாவற்றுக்கும் மாதிரியை வைத்து விட்டு போனார். அவர் எப்படியோ அப்படியே நாமும் இருப்போம். இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாமாக அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக வந்தார். இயேசு கிறிஸ்து பூமியிலே இருந்த பொழுது யோவான் 11:43, தான் அதிகமாய் நேசிக்கிற ஒரு குடும்பம், மார்த்தாள் மரியாள் அப்படிங்கிற வீட்டில லாசரு என் பேர் கொண்டப்பட்ட அவருடைய நண்பன், இயேசு கிறிஸ்துவின் நண்பன் ஒருவன் இருந்தான். அவன் மரித்து போனான். இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது. இயேசு கிறிஸ்து 4 நாள் கழித்து வந்தார். வந்த பொழுது இயேசு ஆவியிலே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு போய் அவர் செய்த காரியம் என்ன? லாசருவே வெளியே வா. சொல்லுங்கள், லாசருவே வெளியே வா. அவர் உரத்த சத்தமாய் சொன்னார், come on லாசரஸ், லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே மரித்த சடலம் கட்டப்பட்டவனாய், கால்கள் கைகள் முகம் எல்லாம் துணிகளால் சுற்றப்பட்டவனாய் மரித்து போய் நாறிக்கொண்டிருந்த 4 நாளாய் இருந்த அந்த லாசரு உயிரோடு கூட எழுப்பி வந்தார். அவர் தான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தார்கள், 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 மரித்தார்கள். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாரும்
உயிர்ப்பிக்கிறார்கள், உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், உயிரோடு வரப்போகிறார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 7:14. ஒரு வாலிபன் மரித்து போனான். அவனை சுமந்து கொண்டு போகிறார்கள். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், வாலிபனே எழுந்திருப்பார், வாலிபனே உன் மரணத்திலிருந்து எழுந்திரு மேல என்று சொன்ன உடனே மரித்த வாலிபனாகிய பிணம் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பிக்கிற சத்தத்தை கேட்டு, அந்த வல்லமையின் சத்தத்தை கேட்டு உடனே எழுப்பி உட்கார்ந்து இயேசுவோடு பேசினார் என்று சொல்லப்பட்ட எவ்வளவு பெரிய உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, பாவங்கள் கழுவப்பட்டு, சாபங்கள் நீக்கப்பட்டு, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, நல்ல ஆவிக்குரிய சபையில் அங்கமாக இருந்து, சபைக்கு கீழ்ப்படிந்து, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து, சபையிலே அவன் உற்சாகமாக செயல்படுகிற பொழுது, வேத வசனத்தை வாசித்து கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கின்ற பொழுது, இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். அவனுடைய எலும்புகள், நரம்புகள், இரத்த அணுக்கள், உள்ளவயவங்கள், வெளியவயவங்கள், ஜீவாணுக்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உயிரடையும். இது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் சரீரத்திலே வியாதியோடு இருக்கின்றாயோ, உன் சரீரத்திலே போராட்டங்களோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயோ, நீ மரணம் அடைவதில்லை, நீ செத்து போக மாட்டாய். நீ என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறினாயோ அன்றைக்கே ஆதாம் மரித்து போனான். ஆதாமின் மரணம் மரித்து போனது. உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வந்திருக்கிறபடினால இப்பொழுது நீங்கள் உயிரடைகிறீர்கள். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் படுத்திருக்கிற உங்களுடைய கட்டிலின் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. உங்கள் வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகின்றது. எங்கெல்லாம் நீங்கள் காயப்பட்டிருக்கிறீர்களோ, எங்கெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறீர்களோ, அந்த இடத்தில் கை வைத்து ஜெபியுங்கள். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களை சுத்தமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 15:22-42 வரைக்கும் வாசிப்பீர்களானால், எபிரி என்கிற நூற்றுக்கு அதிபதி, அவருடைய மகள் மரித்து போனாள் என்ற செய்தி வருகின்றது. உடனே ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே எபிரு, பயப்படாதே, உன் மகள் உயிரோடு கூட வருவார். உடனே அப்படியே ஆண்டவரே, என் மகள் மரித்து போய்விட்டாள் என்று எல்லாரும் சொல்கிறார்களே, நான் என்ன செய்வது என்று அவன் அங்கலாய்த்த பொழுது ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே எபிரு, நீ என்னோடு இருக்கிறாய் அல்லவா, ஆகினாலே அவள் மரித்தாலும் அவள் உயிரோடு கூட எழுந்திருப்பாள். ஆண்டவர் இயேசு சொன்ன உடனே போடா, எபிரின் வீட்டுக்கு போய் தலித்தாகுமி அப்படி என்று சொன்னார். தலித்தாகுமி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சிறு பெண்ணே எழுந்திரு, சிறு பெண்ணே எழுந்திரு. சத்தத்தை கேட்ட உடனே மரித்து போயிருந்த எபிரின் மகள் அவள் உயிரோடு எழுந்து உட்கார்ந்து, அவள் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசி அன்றைக்கு அவள் ஜீவனோடு காணப்பட்டாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, முதலாம் ஆதாம் மரணத்தை சம்பாதித்து கொடுத்தான். நீங்கள் ரட்சிக்கப்படாத வரைக்கும் நீங்கள் முதலாம் ஆதாமின் பிள்ளைகள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நீங்கள் ஆதாமின் சந்ததி அல்ல, மாறாக நீங்கள் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. அதே நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ஏதேன் தோட்டத்திலே சகலவிதமான விருட்ச மரங்கள், கனி மரங்களை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆண்டவர் சொன்ன பாயிண்ட் என்ன? நம்பர் 1, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை
புசிக்க வேண்டாம். அதை புசிக்கும் நாளில் நீ சாவாய். ஆண்டவர் என்ன வேண்டாம் செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதைத்தான் மனுக்குலம் செய்தது. அன்றைக்கு அவன் அகால மரணம் அடைந்தான். மனுக்குலமும் அகால மரணம் அடைந்து கொண்டிருக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்ய வேண்டாம் என்று சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் சபையின் ஊழியக்காரர் மூலமாக என்ன செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யக்கூடாது. வேத வசனத்தின் மூலமாக உங்களுடைய ஊழியர் என்ன செய்யுங்கள் என்று சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். லைவ் ப்ரோக்ராம், நிறைய லைவ் ப்ரோக்ராம் பார்க்கிறீங்க தேவனுடைய பிள்ளைகளை. முடிந்த அளவுக்கு உங்கள் சபையின் லைவ் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் சபையின் ஊழியர் என்ன சொல்கிறார் அதை கேளுங்கள். உங்களுடைய திருச்சபை உங்களுக்கு என்ன சொல்கிறது அதை கேளுங்கள். பலவிதமான லைவ் ப்ரோக்ராம்ல நீங்கள் மாட்டிக்கொண்டு துருபதேசங்களுக்கு இடம் கொடுத்து இந்த சபை பூட்டப்பட்டிருக்கிற நாட்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். பெரிய பெரிய சுவிசேஷர்களாக இருக்கலாம், எப்பேற்பட்ட பெரிய மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுடைய சபையின் ஊழியர், உங்களுடைய மேய்ப்பன் என்ன குரல் கொடுக்கிறாரோ அதற்கு நீங்கள் செவி சாய்க்கின்ற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹalleluya, praise the Lord. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். அன்றைக்கு அவன் புசித்தான், அவன் மரித்தான். கடைசியாக ஆண்டவர் சொன்னார், நினைத்தார், ஐயோ இந்த மனுஷன் பிசாசிடம் கொடுத்து பாவியாக மாறி போய் விட்டானே, இவனை இன்னும் தோட்டத்தில் வைத்திருப்போமானால் இவன். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கின்றது, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போலானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசித்து விடாதபடிக்கு ஆண்டவர் அதை காவல் பண்ணினார். ஜீவ விருட்சத்தின் கனி. ஹல்லேலூயா. இரண்டு வகையான விருட்சங்களை ஆண்டவர் வைத்திருந்தார். ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்று ஜீவ விருட்சத்தின் கனி. வேதம் சொல்கின்றது, இந்த ஜீவ விருட்சம் என்றால் என்ன? இந்த ஜீவ விருட்சம் என்பதுதான், இந்த ஜீவ விருட்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. ஹல்லேலூயா. இந்த ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. ஜீவ விருட்சத்தை மனுஷன் புசிக்க கூடாது என்று ஆண்டவர் ஆரம்ப காலங்களில் அதற்கு தடை. ஆனால் காலம் வந்த பொழுது, காலம் நிறைவேறின பொழுது அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு ஆண்டவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவின் சிலுவைதான் ஜீவ விருட்சத்தின் மரம். அதிலே தொங்கினவர் தான் ஜீவ விருட்சத்தின் கனி.
ஒரு கனிக்கு எப்படி சதையும் ரசமும் பழமும் ரசமும் இருக்குமோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சமாகிய சிலுவையில அவர் தன்னை ஒரு கனியாக ஒப்புக் கொடுத்தார். சிலுவையிலே கனியாக ஒப்புக் கொடுத்தார். வேதம் சொல்கின்றது, அவர் சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை அவர் கிழிக்க, தன்னுடைய சரீரத்தை நொறுக்க அவர் ஒப்புக் கொடுத்தார். தன்னுடைய ரத்தம் தரையிலே சிந்தப்பட, முழு மனுக்குலத்திற்கும் ரத்தம் சிந்தப்பட தன் ரத்தத்தை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கின்றது. அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சபையில பரிசுத்தமாக இருந்து உபதேச சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து தேவனை உத்தமமாய் ஆராதித்து நாம் திருவிருந்து எடுக்கிறோம் அல்லவா, கர்த்தரை பந்தி எடுக்கிறோம் அல்லவா, அதுவே ஜீவ விருட்சத்தின் கனி. ஒருவேளை பரலோகத்திலும் ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்க கூடும். ஜீவ விருட்சத்தின் கனியை பரலோகத்திலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார், அங்கேயே நாம் புசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த பூமியிலே வந்து தன் ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர் சொன்னார், என்னுடைய மாம்சத்தை அப்பமாகவும் என்னுடைய ரத்தத்தை ரசமாகவும் பானம் பண்ணுகிறவன் மரிப்பதில்லை, அவனை கடைசி நாளிலே நான் எழுப்புவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய பந்திக்கு, திருவிருந்து ஆராதனைக்கு சபையில நீங்கள் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், எவ்வளவு தூரம் அதை நீங்கள் பயபக்தியாக ஆசரிக்கிறீர்கள். அந்த ஆசரிக்கின்ற பொழுதெல்லாம் உங்களுக்குள்ளாக ஒரு சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வரும், ஒரு விடுதலை உண்டாகிற வல்லமை இறங்கி வரும். உடைய எலும்புகள், நரம்புகள், நாடி நரம்புகள் எல்லாமே புதுப்பிக்கப்படும். நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் சுகமடைவீர்கள், ஆரோக்கியம் அடைவீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவே நம் எல்லாருக்கும் மாடலா இருக்கிறார், அவரே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்கின்றது. வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும், மரித்த எல்லாரும் ஒரு நாள் எழுந்திருக்க வேண்டிய நிலைமை வரும். ஒரு நாள் ஆண்டவர் மரித்த எல்லாரையும் எழுப்புவார். இதுவரைக்கும் யார் யார் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்களோ எல்லாரும் எழுப்புவார்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அவன் சமுத்திரத்திலே அவன் அடிபட்டு அவன் பாடி கிடைக்காமல் போயிருக்குமே, எப்படி கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இன்னொன்று, இன்றைக்குதான் மின் மயானம் இருக்கின்றது, கரண்ட்ல கொண்டு போய் வைத்து சாம்பலாக்கி விடுகிறார்களே, ஒரு சின்ன எலும்பு கூட கிடைப்பதில்லையே, எப்படி அவன் உயிரோடு வர முடியும் என்று கேட்கலாம். அதற்கு தான் வேதம் சொல்கின்றது, சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. சமுத்திரத்தில் யாரெல்லாம் மரித்தவர்களா இருக்கிறார்களோ அவர்களை சமுத்திரமே கரையிலே கொண்டு வந்து ஒதுங்கிவிடும். இரண்டாவது, மரணமும் பாதாளமும், எங்கெல்லாம் மரணம் ஒளிந்து கொண்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் பாதாளத்திலே சாம்பலானாலும் அவர்களுடைய என்ன ஒரு காரியமானாலும் அங்கே தகனிக்கப்பட்டதோ, அங்கே விடப்பட்டதோ, எங்கெல்லாம் மரணம் இருக்கின்றதோ அந்த மரணம், பாதாளம் எல்லாமே மரித்தோரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது வெளியே கொப்பளிக்கும், வெளியே கொண்டு வந்து விடும். மரித்தோர் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளானாலும் சரி, பெரியவர்களானாலுமே சரி, எப்பேற்பட்ட மனுஷர்களானாலும் சரி, மரித்தோர் கட்டாயம் எழுந்திருக்க வேண்டிய ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஆதாம் முதற்கொண்டு இதுவரைக்கும் நாம் இன்று வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் செத்துக் கொண்டிருக்கிற மனுஷனுடைய மரணம் எல்லாமே
தற்காலிகமான மரணம். நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். டெம்பரவரி டெத். ஆதாம் முதல் இதுவரைக்கும் மரித்த மரணம் எல்லாமே டெம்பரவரி. டெம்பரவரின்னு என்ன அர்த்தம்? அது கொஞ்ச நாள் அப்படி இருக்கும், அவங்க மறுபடியும் உயிரோடு வருவார்கள். இது வந்து பெர்மனன்ட் கிடையாது. தற்காலிகமாக செத்து போய் மரணித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து வருவார். வருகின்ற பொழுது எல்லாரும் மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்கின்றது. வெளிப்படுத்தல் 20:6 இப்படியாய் சொல்கின்றது. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ மனுஷர்கள் இந்த முதலாம் உயிர்த்தெழுதல பரிசுத்தவான்களானாலும் ஜனங்களானாலும் உயிர்த்தெழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சட்டம். அடுத்தபடியாக உயிரோடு எழுப்பப்பட்டவர்களை ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார். வேதம் சொல்கின்றது அவர் நியாயம் விசாரிப்பார். வேதம் சொல்கின்றது வெளிப்படுத்தின விசேஷம் 21 வசனத்தை படிக்கிற பொழுது 12வது வசனம், ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளை தக்க நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நீங்கள் பூமியிலே வாழ்ந்த பொழுது என்னென்ன கிரியை செய்தீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்களா? அபிஷேகம் பெற்றீர்களா? இல்லாட்ட ரட்சிக்கப்படாமல் உதாசீனப்படுத்தினீர்களா? தேவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தீர்கள்? நல்லவராய் வாழ்ந்தீர்களா? கெட்டவராய் வாழ்ந்தீர்களா? நீதிமான்களாய் இருந்தீர்களா? துன்மார்க்கராய் இருந்தீர்களா? இதெல்லாவற்றையும் ஜீவ புஸ்தகத்திலே உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தெளிவாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் ஜீவ புஸ்தகத்திலே. உங்கள் பேர் முதற்கொண்டு ஊர் முதற்கொண்டு உங்களுடைய சகலவற்றையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அங்கே பதிவிட்டுக் கொண்டே இருக்கிறார். மல்கியால வாசிக்கிற பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கவளையும் கூட ஆண்டவர் அங்க ரெக்கார்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார். எதுவுமே நாம் மாற்ற முடியாது, எதுவுமே நாம மறைக்க முடியாது. எல்லாமே நாம் இந்த பூமியில எதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவருடைய ஞாபக புஸ்தகத்திலும் ஜீவ புஸ்தகத்திலும் அங்க ரெக்கார்ட் பதிவாகி கொண்டே இருக்கின்றதாகவே இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது ஞானத்தோடு வாழ வேண்டும். முன்னொரு காலத்திலே கேமரா இல்லாமல் இருந்தது. அதனாலே ஜனங்கள் பல சமுதாய கொடுமைகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கும் ஆங்காங்கே எல்லா இடத்திலையும் கேமரா மாட்டி இருக்கிறபடினால சமுதாய சீர்கேடுகள் குறைந்து வருகின்றது. இதுவே இப்படி மனுஷன் கண்காணிக்கிறான் என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் தெளிவாய் சொல்கிறார். அவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஜீவ புஸ்தகத்தை அவர் வைத்து ஞாபக புஸ்தகத்தை வைத்து அதில் ரெக்கார்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார். நாம் நல்லவைகளை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும், தேவனுக்கு உகந்தவைகளை செய்ய வேண்டும். ஆண்டவர் நியாய தீர்ப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும், மரித்து போன ஒவ்வொரு மனுஷனும் உயிரோடு எழுப்பி அவனுக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். வேதம் சொல்கின்றது 21:8 வெளிப்படுத்தல் பயப்படுகிறவர்கள், 2வது அவிசுவாசிகள், 3வது அருவருப்பானவர்கள், 4வது கொலைபாதகர், 5வது விபச்சாரக்காரர், 6வது சூனியக்காரர், 7வது விக்கிரக ஆராதனைக்காரர், 8வது பொய்யர் அனைவரும் நியாய தீர்ப்பு அடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord. வேதம் சொல்கின்றது மரித்தோரை உயிரோடு எழுப்பி நியாயம் விசாரித்து யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்தார்களோ வாசித்த நில வந்த பட்டியல் அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், பொய்யர், சூனியக்காரர், இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நியாயம் விசாரித்து வலது பக்கத்தில் உள்ளவர்களை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திற்கும், இடது பக்கத்தில் உள்ளவர்களை ஆண்டவர் நித்திய அக்கினிக்கும் ஒப்புக் கொடுப்பார். இடது பக்கத்தில் உள்ளவர்களை ஆண்டவர் சொல்வார், பிசாசுக்காகவும் உங்களுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கிற அக்கினி கடலிலே போங்கள் என்று சொல்வார்.
வலது பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ஆதி முதற் கொண்டு உங்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டுள்ள தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிங்கள் என்று சொல்வார். இந்த துன்மார்க்கரை ஆண்டவர் மறுபடியும் நியாயம் தீர்த்து கொண்டு போய் ஒரு அக்கினி கடலிலே போடுவார். அதுதான் இரண்டாவது மரணம். அதற்கு பேர்தான் இரண்டாவது மரணம். முதல் மரணம் எல்லாருக்கும் உண்டு, இரண்டாவது மரணம் எல்லாருக்கும் கிடையாது. முதல் மரணம் தற்காலிகமானது, இரண்டாவது மரணம் நிரந்தரமானது. இரண்டாவது மரணம் என்பது அக்கினி கடலிலே போய் அங்கே வாழ்நாள் முழுவதும் அங்கே வேதனை, அங்கே மரணமே கிடையாது. ஆனால் மரண உபாதைகள் அங்கே உண்டு. அங்கே பயங்கரமான எரிபந்தங்கள் உண்டு. லாசர் ஐஸ்வர்யவான் கதையில ஆண்டவர் சொன்ன சரித்திரத்திலே சம்பவத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? ஐஸ்வர்யவான் மரித்து அங்கே எரிகின்ற அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அவன் வேதனை படுகின்ற பொழுது, அவன் வேகின்ற பொழுது ஆண்டவரை பார்த்து, பிதாவே, ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாமே, லாசருவின் விரல் நுனியில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீரையாவது எனக்கு தரமாட்டீரா என்று அவன் வேதனையோடு கேட்டான் அல்லவா? அதுபோல்தான் இரண்டாம் மரணம் ஜனங்களை பிடிக்கப் போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்படைந்து கர்த்தருக்காக வாழ்கிறார்களோ, அவருடைய இரண்டாம் மரணம் சேதப்படுத்த ஆண்டவர் அனுமதி கொடுப்பது கிடையாது. ஹalleluya, 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 ஹalleluya. praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:14 வாசிக்கின்றோம், மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் அக்கினி கடலிலே தள்ளினார். அதுவே இரண்டாவது மரணம். ஹalleluya. இந்த மரணம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்னாலே நிகழாது. அதற்கு பிற்பாடு ரட்சிக்கப்படாதவர்களை அக்கினி கடலிலே தள்ளுவார். அதுதான் இரண்டாவது மரணம். praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்கள் மரணத்தை ஜெயிப்பீர்கள். தற்காலிக மரணம் உங்களை வாழ்நாள் முன்னாலே உங்களை கொண்டு போகாது. நீங்கள் பூமியிலே வாழ்ந்திருப்பீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பீர்கள். வியாதினாலேயோ பிரச்சனையினாலேயோ நீங்கள் மரித்து போவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு உயிர் தருவார். தேவன் உங்களுக்கு ஜீவன் தருவார். கொள்ளையினாய் நோயினாலேயோ வியாதினாலேயோ நீங்கள் மரித்து போவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஜீவன் தருவார். ஹalleluya, ஹalleluya. அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை நன்மையினாலும் மகிமையினாலும் நிரப்புவார். உன் வயது திரும்ப வாழ வயது போல, கழுகுக்கு சமானமான வாழ வயது போலாகும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஹalleluya. மரணம் கடைசியாக சங்கரிக்கப்படுகிற ஒரு சத்துரு. இன்றைக்கு மரணம் உலக ஜனங்களை சங்கரித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய இரண்டாம் வருகை சீக்கிரமாக வரப்போகிறது. சபையே, மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து இரண்டாம் மரணத்தினாலே நீங்கள் சேதப்படுத்தப்படாதபடி தேவன் உங்களை தன்னுடைய தேசமாகிய பரமகானான் ஆகிய பரலோகத்தில் நீங்கள் வாழ்வாங்கு வாழும்படியாக உங்களுக்கு உதவி செய்வார். அதோடு கூட மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நீங்கள் இந்த பூமியில வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் செழித்திருப்பீர்கள். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நீங்கள் கர்த்தருக்காக வாழ்வீர்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு கூட நன்றாக இருப்பீர்கள். நீங்கள் பிழைத்திருப்பீர்கள், நீங்கள் செழித்திருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த பூமியில இந்த பொல்லாத மரண ஆவிகள் சுற்றி திரிகிற இந்த நாட்களில தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை எல்லா மரணங்களுக்கும் அவர் விலக்கி காக்க அவர் போதுமான ஆண்டவராயிருக்கிறார். பஞ்சத்திலே தேவன் உயிரோடே காப்பார். நீங்கள் பஞ்சத்திலே மடிவதில்லை, கொள்ளை நோயிலே நீங்கள் மடித்து போவதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விளங்கினார்.
அவர் மரணத்தை அவர் டெஸ்ட்ராய் பண்ணினார். அவர் மரணத்தை அவர் பரிகரித்தார். அதே வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்கி வருகிறது. எல்லாரும் கண்களை மூடி ஹalleluya. எனக்குள்ளாக இந்த வல்லமை ஊற்றும் ஆண்டவரே. ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாய் எனக்கு வந்த இந்த மரண உபாதையின் கட்டிகள் நீங்கட்டும். நான் ஆதாமின் பிள்ளை அல்ல, இரண்டாம் ஆதாம் ஆகிய உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எனக்குள்ளாக நான் வைத்திருக்கிறபடினால உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள்ளாக வரட்டும். நோய்கள், பேய்கள், சாபங்கள், ரோகங்கள், மரணங்கள், கட்டிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால உடைந்து போதப்படுகிற வல்லமையை எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த வேளையிலே ஸ்தோத்திரம் பண்ணுகிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை வல்லமையினால் நிரப்புவார். பயப்படாதே, நீ சாவதில்லை. மரணமே உன் கூரெங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க என்று இயேசு கிறிஸ்து மரணத்தின் மேல் வெற்றி கொண்டார். ஹalleluya, 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 ஹalleluya. விசுவாச வாழ்க்கையிலே ஒழுங்கற்று இருப்பீர்களானா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒழுக்கமற்று இருப்பீர்களானா, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, இந்த ஆதாமின் மரணம் எனக்குள்ளாக வரக்கூடாது. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ளாக வந்து ஆண்டவரே இரண்டாம் மரணத்தினால் நான் சேதப்படாதபடிக்கு ஜீவ புஸ்தகத்தில் என் பெயரை எழுதி வைப்பீராக. ஞாபக புஸ்தகத்தில் என் பெயரை எழுதி வைப்பீராக. என் குடும்பத்தின் பெயரை எழுதி வைப்பீராக. என்னை பரிசுத்தவானாய் மாற்றுவீராக. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஏன் நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. பரிசுத்தமும் அன்பும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, மட்டுமாய் எங்களோடு கூட இருந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவர் தம்முடைய உயிர்ப்பிக்கிற ஆவியை அனுப்பி ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. கொரோனா வைரஸ், பொல்லாத பலவீனம் ஊழியர்களை, விசுவாசிகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை தாக்காதபடி மரண கட்டுகளை உடைக்கிறோம். தேசம் எங்கிலும் பரவி வருகின்ற இந்த வியாதி சீக்கிரமாக அகலட்டும். ஆண்டவரே, ஜனங்கள் கோடி கோடியாய் லட்ச லட்சமாய் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவள் ஜீவனை கர்த்தர் காப்பாற்றுகிறார். மரண ஓலங்கள், மரண ஆவிகள் விலகுவதாக. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஒவ்வொருடைய வீடுகளிலும் இல்லங்களிலும் இறங்கி வருவீராக. இந்த புதிய வாரத்துல புதிய சிந்தை, புதிய ஜீவன், புதிய ஆசீர்வாதம், புதிய வெற்றி எங்களுக்கு தாரும். புதிய கனமையும் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் இன்னும் என்று கர்த்தரை வரைய பரியந்தாம் மாறாமல் இருப்பதாக. ஆமென்.